ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் டெரஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேலூர்ல நடைபெற்ற மரபு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா பத்தி ஒரு தொகுப்புங்க. வேலூரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கோல்டன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். அங்க நிறைய பாத்தீங்கன்னா கடைகள் போட்டிருந்தாங்க. அந்த கடைகளை ஒன்னொன்னா பார்த்துட்டு வரும்போது ஒரு கடைகளை பாத்தீங்கன்னா மண்புழு உரம், அதுக்கப்புறம் வரட்டிலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்கும் போது மண்புழு உரம் ஒரு கிலோவே 10 ரூபாய் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரட்டி 2 ரூபாய் சொன்னாங்க. அதாவது ஒரு 5 சேர்ந்து மொத்தமா ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. மொத்தம் 3 பேக்கெட் தூக்கியாச்சு. மண்புழு உரம் ஒரு 2 கிலோ தூக்கியாச்சு. 50 ரூபாய்க்கு இவ்வளவு பொருளா அப்படின்னு எவ்வளவு வெயிட் இருந்தாலும் தூக்கிடலாம், நம்மளுக்கு கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு தூக்கியாச்சுங்க. நீங்க கோல்டன் டெம்பிளுக்கு போன இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வேலூர் வெங்கடேஸ்வரா மேல்நிலை பள்ளிக்கு வந்தாச்சுங்க. எப்போதும் நம்ம மட்டும் தான் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டு வருவோம். இந்த வாட்டி குழந்தைகளும் ஆர்வமா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி தூக்குடா அப்படின்னு அவங்களையும் தூக்கிட்டு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள நிறைய பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும், குழந்தைகளுக்கு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய நம்மளுடைய மரபு சார்ந்த காய்கறிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு காட்டலாம். ஸோ அந்த நோக்கத்துக்காக அவங்களே சேர்த்து அழைச்சிட்டு வந்தாச்சு. நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 8 மணி தாங்க ஆகுது. 8 மணிக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா போன வாட்டி நம்ம போனதே 11 மணிக்கு போனோம். உள்ள போயிட்டு நுழையவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு கூட்டம். அதனால இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கிளம்பி வந்தாச்சு. ஒரு 8 மணிக்கெல்லாம் உள்ள ரீச் பண்ணிட்டோம். எல்லாருமே கடையை எடுத்து வச்சு செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு என்ட்ரியை போட்டுட்டு அப்படியே நம்ம உள்ள நுழைஞ்சாச்சுங்க. திருமுடி ஐயாவையும் காலையிலே எழுப்பி அழைச்சிட்டு வந்தாச்சு. நம்மளை விட அவங்க சுறுசுறுப்பாக வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மிக்சடு கார்ன்லாம் இருக்குங்க. போன வாட்டி நம்ம தோட்டத்தில் போட்டோம், செம்மையாக ஒரு ஈல்டு எடுத்தோம், எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா சீடே நம்ம எடுத்து வைக்கல. அதனால் இந்த வாட்டியும் நான் இங்கே தான் சீடு வாங்க போகிறேன். உங்களுக்கும் இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், இவங்க வச்சுருப்பாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கங்க. இது மகாராஷ்டிரா வெரைட்டின்னு சொன்னாங்க. நல்லா பெரிய பிரிஞ்சாலா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சிகப்பு காணுங்க. இதுலேயே கருப்பு இருக்கு, மஞ்சள் இருக்கு, வெள்ளை இருக்கு. நான் இவங்கள்ட்ட கருப்பு தான் கேட்டேன், அது அங்கே ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. வேற ஒரு ஸ்டால்லையும் பார்த்தேன், அந்த கருப்பு கலர் இருந்துச்சு. அதனால அங்கேயும் நான் போயிட்டு அதை வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு இவங்கள்ட்ட நீங்க வாங்கணும் அப்படின்னா இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் பண்ணி அதை வாங்கிக்கங்க. இருக்கா சரிங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கேன். அப்படியே நண்பர்கள்லாம் சந்திச்சு ஒரே செல்ஃபி மழை தான் போங்க. அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா எவ்வளோ வகையான தக்காளிங்க. நம்மலாம் ஒரு 2-3 வகை வளர்க்குறதே அவ்வளோ சிரமப்படுவோம். இத்தனை வகையான தக்காளிய அதோட மரபு மாறாம வளர்த்து இங்க எடுத்துட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் நம்ம அடிக்கணுங்க. நேர்ல பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோல முழுமையா பார்த்துங்க. என்னெல்லாம் இருந்துச்சுன்னு
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தத்துல பல வகையான தக்காளி வச்சிருந்தாங்க, பச்சை மிளகாய் வச்சிருந்தாங்க, அப்புறம் அவரைக்காய் வச்சிருந்தாங்க, கொடி காராமணி பயிர் வச்சிருந்தாங்க, புடலங்காய் வச்சிருந்தாங்க, சுரைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய் அப்படி எல்லாமே ஒண்ணு கிடையாதுங்க. ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் அதாவது நெறைய வகையான காய்களை காய்ச்சி பார்த்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல பல வகையான மஞ்சள், கரு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், லக்கடான் மஞ்சள்னு பல வகையான மஞ்சள வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோல பல வகைகள் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிழங்குகள்ல பல வகைகள் வச்சிருந்தாங்க. மொத்தத்துல இது எண்ணிலடங்காத காய்கறிகளை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாவும், பிரமிப்பாவும் இருந்ததுங்க. அத முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தா, இங்க பல வகையான மூலிகை செடி, அதுவும் மூலிகையிலே ரேர் வெரைட்டிஸ்லாம் இங்க வச்சிருந்தாங்க. புளியாரை, நொச்சி, சிகப்பு இஞ்சி, அதுக்கப்புறம் கரு ஊமத்தை, பைத்தியங்கள்னு சொல்றாங்க. இது ஆனா பென்சில் பிளான்ட்ன்னு கூட இத சொல்றாங்க. இதுவும் வச்சிருந்தாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, உடைச்சு ரசம் கூட வைக்கலாம்னு சொல்றாங்க. இது எலும்பொட்டி, அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், சிகப்பு சங்கு நாராயணன் இருக்கு பாருங்க. நம்ம பச்சை பார்த்துருப்போம். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது சிகப்பு. இந்த மாரி பல வகை ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே இங்க இருந்துச்சுங்க. இங்க பாருங்க. அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்கு. பூனை மீசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தவசி கீரைன்னு சொல்லுவோம். இங்க தவசி முருங்கைன்னு வச்சிருக்காங்க. இதே மாதிரி பல வகையான மூலிகை செடிகள் வச்சிருந்தாங்க. இது ஒரு 2 ஸ்டால் போட்டிருந்தாங்க. இங்க முதல் ஸ்டால தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி 2 ஸ்டால் போட்டிருந்தாங்க. 2 ஸ்டாலிலயும் நிறையவே இதே மாதிரி மூலிகை செடிகள்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெய் மிளகாயில வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நெய் மிளகாய். அந்த மஞ்சள் நெய் மிளகாயும் இங்க இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வல்லாரை. வல்லாரை நம்ம தேடிட்டு இருந்தோம். நம்ம எப்போதுமே நேட்டிவ்லேருந்து தான் எடுத்துட்டு வருவோம். அது கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும். ஆனா இந்த வல்லாரை கொஞ்சம் பெருசா இருக்கு. இவங்க மீன் அமிலம் குடுத்தா நல்லா பெருசா வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு இது வாங்கியிருக்கேன். வச்சு வளர்த்து பார்ப்போம் அப்படின்ட்டு. அத முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தா சுந்தர் கடை போட்டிருந்தாரு. சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா, தேனு, அதுக்கப்புறம் குளுக்கோந்து, பெருங்காயம், அப்புறம் நெய் இதெல்லாம் விற்பனைக்கு இருந்தது. அதுக்கு பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, விதைகள் நெறைய வச்சிருந்தாங்க. அதுல விதைகள்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க என்னென்ன வாங்குனேன் அப்படின்னா, வெள்ளரி வெள்ளரி ரிலேட்டட் நெறையா வெரைட்டிஸ்ல இங்க இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அதுல நெறையவே நம்ம வாங்கியிருக்கோம். இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பட்டத்துக்கு எப்படி வருது அப்படின்ட்டு நெறையவே வெள்ளரி ரிலேட்டட் அதாவது சின்னது, பெருசு, நீட்டு, குட்டை அப்படின்னு நெறைய வகை வச்சிருந்தாரு. சரி எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு குடுங்க அப்படின்ட்டு வாங்கியாச்சு. உங்களுக்கு தேவை அப்படின்னா, நான் ஃபைனலா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதுல அட்டாச் பண்றேன். வேணுங்கிறவங்க அவங்கள்ட்ட வாங்கிக்கங்க. இப்ப கூட்டத்த பாருங்க. இதுக்காக தான் நம்ம காலையிலேயே வந்தோம். ஒரு 1 மணி நேரம் நம்ம லேட்டா வந்தாலே, உள்ளுக்குள்ள ஒண்ணுத்தையும் வாங்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துரும். கூட்டத்துல எல்லாத்தையும் வாங்கி தீர்ந்தும் போயிடும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் வாங்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம். நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆனா, எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஏன்னா, அதுக்கு அடுத்து மறுபடியும் கூட்டம் வந்துருச்சு. வாங்குன அளவுக்கு போதும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டு, அப்படியே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏகப்பட்ட கடைகளுங்க. இங்க வந்து பாருங்களேன். நெற்பழம் சேல்ஸுக்கா? என்ன விலை? 100 ரூபாயா? இப்போ கையில் போடுறது 100 ரூபாயா? நெற்பழம் 100 ரூபாய் கையில் போடுறது. பெரிய மணிப்பா 108 மணியா? 108 மணி நெற்பழம் எவ்வளோப்பா? 1000 ரூபாயா? அது 1000 ரூபாய் சொல்கிறாங்க. ஐயா நெற்பழம் மணி 1000 ரூபாயா? குளிச்சு தரக்கூடியது இல்லை? பார்த்துக்கோங்க மக்களே, நீங்களும் வளர்த்து வீட்டில் மாலையாக செஞ்சு போட்டுக்குங்க. இங்கே பாருங்களேன், ஒரு பிரமிப்பான விஷயம். மூங்கில்ல வரக்கூடிய ஓசை எவ்வளோ இனிமையாக இருக்கு பாருங்க. இந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மூங்கில், அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி, அதுக்கப்புறம் மரம், இத மாதிரி அதில் வந்து பல வகையான ஆர்ட் எல்லாமே பண்ணி மாலை போட்டுக்கிறது, வீட்டில் உள்ள கடிகாரம், அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸு, தோடு, காஃபி குடிக்கிற கப்பு அப்படின்னு பல வகைகளை வந்து அவங்க கைவண்ணத்தில் உருவாக்கியிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வரும்போது நம்ம சென்னையில இருந்து நிறைய சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அடுத்த கடைக்கு நம்ம மூவ் ஆயாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி நெற்பழம், அதுக்கப்புறம் வந்து பனை மரத்துல உள்ள அந்த ஓலையை வச்சு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா, கைவினை பொருட்கள்லாம் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்களேன், இது வந்து பாருங்க நெற்பழத்தில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து கைக்கு போடுற மாதிரி செயின் அழகாக கோத்துருக்காங்க. கை நீங்களே கோத்ததா? இந்த பக்கம் கோத்து இந்த பக்கம் மாற்ற மாரி வச்சுருக்காங்க. இதை மாதிரி நெற்பழத்தை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி இதை மாதிரி பண்ணலாம். இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது. இதில் தோடு பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் தோடு, பாருங்கள் தோடு, நெற்பழத்தில் தோடு.
இது மாதிரி நெருப்புலத்திலேயே இவங்க மதிப்பு கூட்டி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பனை ஓலையிலேயே செய்யப்பட்ட கிளிப்புங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. அதில் கல்லுலாம் பதிச்சிருக்காங்க. இதை மாதிரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம ரீயூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதிப்படையாதுங்க. இப்போ அந்த கிளிப்பை 2 வாங்கி நம்ம பாப்பாவுக்கு குத்தி விட்டாச்சு. எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறீங்க? வாங்க நம்ம அடுத்த கடைக்கு போவோம். பாரம்பரிய அரிசியை எடுத்துக்காம அதை மதிப்பு கூட்டுறதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. பல மதிப்பு கூட்டு பொருட்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. பல பெண்களுக்கு முன்மாதிரியான வேலைகளை செய்யறாங்க தொழில் மூலியமா தான். அது சார்ந்த நம்ம அனுபவங்களை பகிர்ந்து போறாங்க. அவங்க இந்த நம்ம இந்த விஷயம் இன்னைக்கு பண்றோம்னா அது அவங்க பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு நம்ம பயிர் நடக்கலையே மற்ற பயிர் நடக்குது அப்படின்றத நம்ம அவங்க நடத்துற நிகழ்ச்சியில பார்த்து நம்மளே முன்னெடுக்க ஆரம்பிச்சோம். நமக்கு இந்த நிகழ்ச்சியை எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுக்கான ஒரே இதுதான். நிறைய பேர் குடும்பங்களோட வந்திருக்கீங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நம்ம மறுபடியும் சொல்ற ஒரே விஷயம், அவங்க கட்டண எவ்வளவு இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். என் பேர் வந்து கிருத்திகா. நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையில் வந்து ஒரு தனியார் பள்ளியில் வந்து ஓவிய ஆசிரியராக பண்ணியிருக்கேன். சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியராக இருக்கேன். அது போக இந்த அணியல்ன்ற பேரில் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து சில்ட்ரனுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து விதை திருவிழாக்கு நான் 3வது வருஷம் நடக்குது. நான் 3rd இயராக வரேன். முதல் 2 வருஷமும் வாலண்டியராக வந்தோம். இந்த வருஷம் ஏதாவது பசங்களுக்கு இங்கே வர குழந்தைங்களுக்கு ஏதாவது என்கேஜ் பண்ணுன்றதுக்காக சரி கிளேல ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்றது விஷயம். ஸோ மண்ணில் வந்து நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம். இப்போ இருக்க பசங்க யாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இல்லைன்னா வந்து மண் இல்லாத இடமும் உருவாக்கி பசங்களுக்கு விளையாடுறதுக்கான இடமே இல்லாமல். ஸோ அந்த மண்ணை வந்து பசங்களும் கையில் எடுக்கணும், அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற தாட்டில் இது எனக்கு பண்ணுறடி நம்மளுக்கும் அது புரிஞ்சிருக்குது. இதையெல்லாம் திருவிழாக்குள்ள வந்துருச்சுன்னா அதை கைவிக்க முடியாது. களிமண் வெளியூர்ல என்ன பண்றீங்க? களிமண்ணா ஜாலியா இருக்கா? உள்ளூர்ல நீங்க எல்லாம் என்னென்ன செஞ்சிருக்கீங்க? அதுக்கு இடையான வெளியூர்ல செஞ்சுட்டு இருக்காங்க. போதுமா? இப்போ பிரசாந்த் இரு. ராதிகா அவர்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக நாங்கள் கொடுக்குற விதைகளை பாதுகாத்து பரவலாக்கம் பண்ணுறதுல இந்த மாடி தோட்டத்துக்காரங்களுடைய பங்கும் பெரும் பங்காக இருக்குது. 2014 எங்களுடைய இயற்கை வழி வீட்டு தோட்டம் குழுவில் இவங்கெல்லாம் பயணம் பண்ணி விவசாயம்னா எப்படி செய்யணும், மாடி தோட்டத்தில் எப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்க நினைக்கும் போது ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை நிறைய கற்றுக்கிட்டு அது தன்னகத்தே இல்லாமல் இதே மாதிரி குழுக்களை அவங்களும் நிறைய உருவாக்கி அந்த குழுக்களை பல மடங்கு ஆக்கிறதுக்கு பேருதவியாக இந்த குழு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை கைமாற்றி விடுற வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி விதைகளையும் கைமாற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்கெங்கே தேடி கொடுத்தாலும் இது போன்ற நபர்கள் இல்லைனா, நண்பர்கள் இல்லைனா எங்கள் வேலை இவ்வளோ சுலபமாக ஆயிருக்க முடியாது. ஸோ அவங்க அனைவருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக விமலாக்கா, லோகமேரி, ராதிகா அனைவருமே நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ பேத்துக்குமே எங்களுடைய தமிழ்நாடு விதை செயற்பல் கூட்டமைப்பு சார்பாக நன்றினை தெரிவித்துக்கிறோம். நன்றிக்கா. சென்னை மேனகா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். எங்களுக்கெல்லாம் மூத்தோடியா இருக்கிறவங்க செஞ்சா சிறப்பா இருக்கும் எனக்கு தோணுச்சு. குமாரன் இவங்களுக்கெல்லாம் வந்து பரிசா நாங்க கொடுத்து விரும்புகிறோம். நினைவு பரிசா. இது உண்மையிலே ஒரு வாழ் கிராமம் தான். ஐயா சொன்ன பல வார்த்தைகள்